இந்த படத்துக்கு பின்னாடி நாங்கள் உழைச்சதுங்கிறது எங்கள் வேலை தான். அது நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னால சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த படத்தின் மூலியமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விளையாட்டு வீரர்களோட குடும்பத்துக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய பயனடையும் பலனாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. பட் நான் பண்ணின ரோல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பண்ண வேண்டியது. அண்ட் என்னோடய ரோல் ஒரு கோச்சாக ஐ திங்க் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்கள பற்றி எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு தென்பாரியன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்ன நானாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு கேஜிஆர் சார் இஸ் வெல். நீங்கள் சார் கேஜிஆர் சார் இஸ் வெல். ஐ திங்க் உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஹெல்ப், இங்கே உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம் எல்லாருக்கும். என்ன சொல்லணும் தெரியலையே, தோன்றது சொல்லுங்க. தேங்க்யூ எல்லாம் ஜேபி. நான் அதான் இப்போ ஜேபிடி சொல்லிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் டு யூ அண்ட் ராஜேஷ், தேங்க்ஸ் டு யூ. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாரோ கேட்டார் நீங்கள் நிஜமாவே லாயரான்னு. அதுதான் ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ குட் ஹவ் காட். நான் லாயர் இல்லை, பட் இந்த ரோல் இவர் கொடுத்தப்போ டயலாக் எல்லாம் படித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ் படம் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவேன். பிகாஸ் நான் முந்தி 3 மலையாள படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் செட்டில் வந்தப்போ என் தமிழ் வந்து ஒரே மலையாளமாக இருந்தது. பட் உங்களுக்கு எல்லாம் அது பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். only thanks to JP, all the hard work, Rajesh, all the assistant directors, Arun, the whole team, the team or madri, we are a family now, and this is a family asking for your appreciation. Thank you. Sentiment. கைத்தவே மாட்டேன். ஷூட்டிங்க்கு வேண்டி கைத்த வேண்டி வந்தது. வணக்கம், நான் கேஜிஆர் பேசுகிறேன். இந்த படத்தில் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் வரும், இது நீங்கள் தான் கொண்டு போகணுன்ட்டு. நான் உங்களை தான் நம்புகிறேன். இந்த அங்கீகாரம் வந்து எனக்கு இல்லை, இந்த மொத்த டீமுக்கு உங்களோட அங்கீகாரம் வேணும். உண்மையாக உழைச்சிருக்கோம், எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்கும். ரொம்ப நன்றி. இப்படியா? அது கோவத்துல போறது, இது இப்படி போறது. அது கோவம், இது எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து அவர் கேஜிஆர் கூட 3வது படம். ஆரம்பம் சரி, காப்பே ரணசிங்கம் சரி, ஆக்சுவலி உங்களோட சப்போர்ட்டில் தான் பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு. அது நாங்கள் இதில் முழுமையாக நம்புகிறோம். ஏன்னா இன்ஃபேக்ட் டைரக்டர் நாங்கள் ஜேபின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து இந்த கதையை சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து ஓகே, பிகாஸ் ஏன்னா அண்டர் டாக் ஃபில்ம்ஸ் ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபில்மும் அஃப்கோர்ஸ் நிறையா மியூசிக்லேயும் நிறையா பண்ண தோணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கேஜிஆர் அவர் நடிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபில்மில் என்னை நம்பினது ஐ வாஸ் லைக் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ஃபில்மாக பார்க்கும்போது எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அது இப்போ உங்கள் முகத்தில் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் தான் நிறையா படத்தை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அண்ட் வி நீட் தட் சப்போர்ட். ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அதை சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் வணக்கம். அங்கீகாரம் நம்ம ஜனநாயகம் இருக்கு இல்லையா, ஜனநாயகம் வந்து ஜனநாயகமும் சரி, சட்டமும் சரி, யாருக்கு சார்பாக இருக்கு அப்படிங்கிறத இந்த படம் கேள்வி கேட்குது. அதுதான் ஒரு ஆழமான கருத்தாக இந்த படத்தில் இருக்கு. இது கேட்பதற்கு வந்து ஒரு வெறுமனே ஒரு புத்தக அறிவோ அல்லது ஒரு நாலேஜோ இருந்தால் பத்தாது.
தன்னுடைய உணர்விலேயே யார் ஒருத்தருக்கு அந்த சின்னம் இருக்குதோ அவங்களால தான் அந்த கேள்வி கேட்க முடியும். அப்படி சின்னம் கொண்ட ஒரு இளைஞனுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த அங்கீகாரம். ஜனநாயகத்தை யார் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த படம் கேள்வி கேட்குது. இன்னும் குறிப்பாக நம்ம தமிழ் மரபில் தமிழ் நிலத்தில் பூர்வ குடிகள் இருக்காங்க இல்லையா, அந்த நிலத்துக்கே உரிய மக்கள், அவர்களை விரட்டி அடிப்பதற்கு இந்த முதலாளி இனம் எப்படி அரசையே பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விரிவான நம் சமூகம் விழிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த படம் எழுப்பியிருக்கு. ஆக இந்த படத்தை நீங்கள் படமாக பார்க்காம நண்பர்கள் உறவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு குழு பேசியிருக்கு, ஒரு கூட்டம் பேசியிருக்கு அப்படிங்கிற உணர்வோடு பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த உணர்வோடு தான் இந்த படத்தில் நான் பாடலும் எழுதினேன், வழக்கம்போல என்னோட அண்ணன் ஜிப்ரான் அவருடைய இசையில். ஆக இது வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிறத மீறி நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையும் ஒரு தனி மனிதன், ஒரு கலைஞன் நமக்காக சிந்திச்சிருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவில் எதை மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது. படம் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் நிறைய கேட்பீங்க. குறிப்பாக நடித்தவங்களை பற்றி இந்த படத்தினுடைய கதாநாயகனாக வந்திருக்கிற தயாரிப்பாளர், அவரோட படங்கள் அத்தனையிலுமே ஒரு சமூக பொறுப்புள்ள கதை மட்டும்தான் அவர் தெரிவு செஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது. ஆக கலைங்கிறது அந்த பொறுப்பு மிகுந்த ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த படம் மீண்டும் நிறுவி இருக்கு. இந்த படம் உண்மையான நிகழ்வை, சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட திரைப்படம்ங்கிறது இந்த படம் எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அளவில் இப்போது நிறுத்திக்கிறேன். அத்தனை பேர் இந்த படம் பாருங்கள். நம்ம மண்டைக்குள்ளே கொஞ்சம் சொரணைக்குள்ளே ஓட்டி பார்த்து கொஞ்சம் மாற வேண்டிய தருணம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படம் அதற்கு ஒரு முன்னெத்தியராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக டைரக்டரும் சரி, படத்தோட ஹீரோவும் சரி, கேமராமேனும் சரி, எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது, இந்த டீம் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனாலும் ஹீரோ உண்மையிலே சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் ஒரு கிரவுண்டில் ஓடுறதுன்னா ஒரு உண்மையான ஒரு பிளேயராக இருந்தால் கூட ஒரு 5 டைம்ஸ் அது மாதிரி தான் ஓடுவாங்க. ஆனால் இவர் நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தார். ஏன்னா நான் பேசிக்கலி வாலிபால் ஸ்டேட் பிளேயர். நான் 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இதுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிந்துரி விஸ்வநாத். இந்த படத்தில் சத்யான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஃபீமேல் லீடாக. ஸோ இது என்னோட முதல் படம். ஆக்சுவலி தென்பாதியன் சாருக்கும், அப்புறம் கேஜிஆர் சாருக்கும், ஸ்வஸ்திக் விஷன்ஸ்க்கும், அப்புறம் விஸ்வா சார், ஜிப்ரான் சார் கூட, இவங்க எல்லோரும் கூட இணைஞ்சு இந்த படத்தை நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே, இங்கே நிறைய பேருக்கு டெபியூ ஆன ஃபிலிம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். அங்கீகாரம் கேஜிஆர் சார் ஃபஸ்ட்டு அவர் அறமில் ஆரம்பித்து காப்பே ரணசிங்கம், அயலான், டாக்டர், ஹீரோ, இப்படி பெரிய ப்ரொடியூசராக விஸ்வாசம் அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்ன மாதிரி படம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு கதைக்குள்ளே நாயகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அவரோட உழைப்பு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். அவர் இந்த மாதிரி ஜாலியாக நடிச்சுட்டு போகலாம், வேறு என்ன மாதிரியான படம் வேணால் பண்ணலாம். பட் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு தன்னோட உடம்பை வருத்தி அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் தென்பதியான் சார், அவரோட வசனங்கள் ஒன்றுமே நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது கண்கலங்க வச்சுருக்கோம். ஏன்னா ட்ரெய்லரு நீங்கள் பார்க்கும்போது அதிலே வரும். நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னால் என்னோட 29 வருஷ கஷ்டம் இருக்குன்றது. ஏன்னா இது நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸு, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் ஜெயித்தவங்களாக இருக்கட்டும், நீங்கள் எளிய மக்கள் எல்லா பேத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு வசனங்கள். அப்புறம் அம்மா அவங்க பேசியிருப்பாங்க, இந்த வீட்டிலேருந்து நம்ம நிம்மதியாக தூங்குற வீட்டுக்கு என்னைக்கு போகிறோமோ அதுவரை நம்ம வாழ்க்கை எப்படி தான். அப்படி ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஒரு வாழ்வியல், அதுக்குள்ளே ஒரு படத்துக்கான கதையாக இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய இடங்களில் சார் பேசுகிற இடங்களில் உங்களுக்கு கண் கலங்கிடும். அது உணர்வுபூர்வமாக அதை நம்ம ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். அது அந்த கண்களுக்கு வச்சுருவோம். டிஓபி சார் அவரும் படமாக பண்ணியிருக்காங்க, மேம் சுந்தரம் மேம், அப்புறம் சிந்தூரி அவங்களோட இதுவுமே
ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு படம் இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சார் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சாரோட சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது இந்த படத்தில் வேலை பார்த்துட்டு. ஏன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆஃபீஸில் இருக்க ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படம், இந்த படம் எஃபர்ட் போட்டிருக்காரு. நீங்கள்லாம் கொண்டு போய் இந்த படத்தை நல்லபடியாக சேர்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா எவ்வளோ படங்கள் இன்றைக்கி வருது, எவ்வளோ முதல் படம் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த அங்கீகாரம் மூலிமா எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும். இன்னொன்று ஸ்போர்ட்ஸில் வில்லேஜ் இன்னும் இன்டீரியராக நிறையா கிராமங்கள் நிறையா இடங்களில் படத்தில் வர வசனம் கூட தெரியும். ஒரு மினிஸ்டருக்கு வந்து தான் பார்க்குற என்ன துறையில் இருக்கோன்றதே தெரியாது, அதுக்குள்ளே இருக்கிற என்ன டீட்டெயில் தெரியாது, எத்தனை கிரவுண்ட் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில வசனங்கள் வரும். ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற ஸ்போர்ட்ஸு சம்மந்தமாக போகிற எல்லா பேருக்கும் ஒரு பெரிய எனர்ஜியாகவும் இருக்கும். அவங்களும் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் வருவாங்க. இது போய் அரசோட காதுக்கும் இது போய் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா இருக்கார். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவரும் பார்க்கணும். அவரை பார்க்க வச்சா இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இங்கே நம்பிக்கை இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜேபி சார் அண்ட் தென்பாதியான் சார் அண்ட் ஸ்வஸ்திக் விஷன்ஸ் கேஜிஆர் சார். இங்கே இருக்கிறவங்க ஆக்சுவலாக மோஸ்ட்லி 80% பீப்புளுக்கு பின்னாடியில் வந்து நான் தான் சீனியர் மோஸ்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட நல்ல படத்தில் இருக்குன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தை பற்றி. எல்லாருமே உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கும் மறுபடியும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. ப்ளஸ் நான் கடந்து வந்த லாஸ்ட் 7 வருஷத்தோட வலி எல்லாம் சேர்ந்து இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுதான் மெயின் காரணம். நான் கடந்து வந்த லாஸ்ட் 7 வருஷத்தோட வலி வேதனை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆதிரனா நான் பார்த்ததால மேபி அதனால் அந்த அவுட்புட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பல வருடமா பல காலகட்டமா வந்து ஸ்போர்ட்ஸ் படங்கள்லாம் வருது. அப்பவும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் திருந்த மாட்டேன்னு எல்லா படத்தையும் காட்டுறாங்க. சரி, திருந்துவாங்களா? இந்த படம் பார்த்து திருந்துவாங்களா? இந்த படத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாவே நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 10 பேர் ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆகும். ஆனாண்ணே தஞ்சாவூர்ண்ணே. ஆமாம் ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாம். ஆமாண்ணா, இப்போ உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் தானே இந்த படமே. இந்த ப்ராசஸ் அரசுக்கும் ஒரு ஆர்ட் வழியாக நடக்கிற டிஸ்கஷனாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இதை நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு தனிநபராக உங்களுக்கு இவ்வளோ கேள்விகள் இருக்கும்போது இது அப்படியே கூட்டு கேள்விகளாக மாறி அது நகர்ந்தால் வேற ஒன்றா நடக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு அந்த ஆதங்கம் தான் இந்த படம். அங்கீகாரம் வந்து அப்படி ஆதங்கப்பட்டது தான். இல்லைண்ணே, நம்ம அது அப்படி அது சமூகம் வளர்ப்பு தான். அது நான் தனிநபர ஆண்களை வந்து குறை சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு இந்த சமூகம் ஒரு ஆண்மகனை எப்படி வளர்த்தெடுக்குறதுல தான் அவனுடைய வாழ்வியல் அமைப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இல்லைண்ணா, அந்த பின்னாடி இருக்கிற சீன் வந்து நாங்கள் உருவாக்குனது இல்லை. அந்த கடற்கரையில் நாங்கள் எடுக்கும்போது இருந்தது. நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லி முடிச்சிடறேன். அப்போ அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் எப்பவும் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதுக்கு அந்த இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுனால அது நம்ம உட்காந்தது. அந்த பின்னாடி செவத்தில் இருக்கிற மஞ்சப்பை வந்து இந்த படத்துக்காக நாங்கள் கிரியேட் பண்ணதில்லை, அது அங்கே இருந்தது. இந்த படம் நெடுக எப்படி உண்மை பேசிக்கிறோமோ அது அப்படி எல்லா லொக்கேஷன்ஸுமே அப்படி லைவ்ல போனதா. எப்படி ஹீரோ வீடு உண்மையான ஒரு வீடு அந்த மாதிரி எல்லாமே அப்படி இருந்ததுனால அதுதான். அதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நல்லா டேரிங்காக காமிச்சிருக்கீங்க. அதிகாரிகள்லாம் முத்துன்னு நினைச்சிருக்கீங்க. கோர்ட்டையும் கேள்வி கேட்டிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு சென்சார் கிடைக்கும்? ஜனநாயகம் படம்லாம் கிடைக்கவே இல்லையா? ஆமாண்ணே, ஜனநாயகன் படம் சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகுறதுனால தான் நாங்கள் இன்னும் 2 வாரமே தள்ளி வந்தோம். ஏன்னா ஒரு தளபதி படத்துக்கிட்ட வந்து நம்ம நிற்க முடியாது.
அந்த படத்துக்கான சென்சாருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எல்லா படங்களும் வந்து தணிக்கை குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு வரணும், அது மக்கள்கிட்ட போய் சென்றடைனுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த படத்துக்கு வந்து சென்சார் ஆனது வந்து யூ சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து நான் இந்த கதையை உருவாக்கும் போதே வந்து எல்லாருக்குமான கதையாக தான் உருவாக்கியிருந்தேன். அப்போ சென்சார் போர்டில் அந்த கதையை பார்த்துட்டு வந்து இந்த கதை கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த கதைக்கு நாங்கள் வந்து யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு நான் தனி ஒருவனாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு சென்சார் கிடச்சி அதுவும் வரணும்னு தான் ஆசைப்பட்றோம். அதே சமயத்தில் இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு பின்னாடி வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிற ஆதவ அர்ஜுனாகிட்டலாம் நான் போய் ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் அரசியல் இல்லை, அப்போ போய் நான் ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய இந்த படம் கேட்டுக்கிற கேள்விகள் எல்லாமே இது வந்து இந்த சமூகத்தில் ஒரு விவாதத்தை உருவாக்கணும்னு பண்ணியிருக்கிறது தான். ஸோ இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு கதாநாயகனுடைய இடத்துலேருந்து தான் வந்து மேலே வந்தவர். அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக பேஸ்கெட் பாலில் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கும்போதுலேருந்தே வந்து அடிமட்டத்தில் வந்து அசோசியேஷனில் பிரசிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் வரைக்கும் இருந்தார். இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். இதன் மூலியமாக எனக்கு அவர்கிட்டையுமே ஒரு கோரிக்கை இருக்குது. இந்த படம் வந்து சிஎம் சார் அவங்கெல்லாம் பார்க்கணும். இந்த படத்தை அரசுக்கு போட்டு காட்டுறதுக்கு எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசாந்த், அருண், அஜித் எல்லாருமே. ஸ்வஸ்திக் விஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து படம் காட்டுறது ரெடியாக தான் இருக்கிறாங்க. இந்த படத்தை நான் ஏன் அவங்களுக்கு காட்டணும்னு விருப்பப்படுறோம் நாங்களும் ப்ரொடக்ஷன் டீமும் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்ததன் மூலியமாக எங்களுக்கு ஒரு வரி விலக்கு தேவைப்படுது. அதையெல்லாம் விட மிக முக்கியமாக இந்த படத்தை இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸை நிகழ்த்துமோன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதன் மூலியமாக நான் வந்து எந்த ஆட்சியும் நான் குறை சொல்ல விரும்பலை. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் தேவைப்படும். இப்போ ஒரு விளையாட்டு வீரரே அமைச்சராக இருக்கும்போது அது இன்னும் பெரிய அளவில் நகரும்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக இந்த கதையை நான் எழுதி ஒவ்வொரு டிராஃப்ட் முடிச்சுட்டு நான் ஒவ்வொருத்தங்களை சந்தித்தேன். அப்படி ஆதவனை நான் சந்திக்கும் போது இதுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு. அவர் கொடுத்த இன்புட்ஸ் நிறையாவும் இந்த படத்தில் நான் வச்சிருக்கேன். சார், இயக்குனர் இதில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பொலிட்டிஷியன்ஸ் வந்து குறையா சொன்னது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸையும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க ட்ரஸ்டீஸை பற்றி தான் நீங்கள் குறைச்சி. உண்மையிலே அதுதான் இருக்குதா அப்படின்னா வந்து எந்த தான் ஆட்சி மாறினாலும் வந்து திருந்த வேண்டியவர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் தான். ஆமாண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருடைய நோக்கம் எதுக்கு பதவி விளையிட்டு போகிறாங்க பின்னாடி இருக்கிற ரீசனை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். ஸ்போர்ட்ஸ் மனுஷன் ஆமாம் அவங்க நிச்சயமான ஆட்சியாளர்களை விட அரசு அதிகாரிகளுக்கு பொறுப்பு அதிகம் இருக்குன்னு நம்புறோம். ஏன்னா அவங்க தான் மக்கள்கிட்ட டைரக்டா இன்டராக்ட் ஆகிறாங்க. ஹீரோ சார், நீங்க படம் பண்ணீங்களா நிறைய, அந்த ஹீரோக்கெல்லாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணாங்களா? நீங்க ஹீரோ வரவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நிறைய பேர் சம்பளம் கொடுத்துருக்கீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? சார், நான் யாரையும் கேட்கவும் இல்லை, யாரும் எனக்கு ஃபோனும் பண்ணல. 27 டேக் போச்சு. ஆனால் அவர் ஓகே பண்ணது ஃபர்ஸ்ட் ஷாட் தான். ரஞ்சித் சார் இன்னும் பார்க்கல, அவர் பிஸியா இருக்கிறதுனால கேட்டிருக்கிறேன். அவர் பார்ப்பார், சீக்கிரம் பார்ப்பார். சார், நீங்கள் கேமரா ஒர்க் நல்லா இருக்கீங்க. இந்த படத்தில் கேமராமேன் விஸ்வா, புதுசாக எடிட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் தினேஷ், இவங்க 2 பேரும் பெரிய பலம். அப்புறம் இன்னொன்று, இந்த படத்தை உருவாக்குன 3 ப்ரொடியூசர் அஜித், பிரசாந்த், அருண். இவங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவங்க இதே மாதிரி இன்னும் 2 படம் எடுப்பாங்க. சப்போர்ட் பண்ணலன்னா திருப்பி அவங்களும் கமர்ஷியல் படம் தான் எடுப்பாங்க, சண்டை படம் தான் எடுப்பாங்க, போதை கலாச்சாரம் இதுதான் போவாங்க என்ன மாதிரியே. அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இவங்களும் சப்போர்ட் பண்ணிடுங்க.